பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தின் கருப்பொருள் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. இந்த 2ஆம் வருகை குறித்து விசுவாசிகள் நடுவே அதிகமாக குழப்பங்களை சிலர் உண்டாக்கினபடினாலே 2 தெசலோனிக்கேயர் 3:6, 2 தெசலோனிக்கேயர் 3:9, 2 தெசலோனிக்கேயர் 3:11 இது 3 வசனத்திலையும் ஒழுக்கமற்று நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு விலக வேண்டும். நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது எவ்வளவு ஒழுங்கற்று நடவாமல் ஒழுங்கோடு நடந்தோம். 2 தெசலோனிக்கேயர் 3:11 உங்களில் சிலர் யாதொரு வேலை செய்யாமல் வீணாளுக்கும் ஒழுங்கற்று திரிகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 2ஆம் வருகை குறித்து குழப்பத்துக்கு ஒற்றுப்புள்ளி வைக்கும்படியாக இந்த நிருபத்தை எழுதி ஒழுங்கோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒழுக்கத்தை, டிசிப்ளினை அவர் அதிகமாக வலியுறுத்துகிறார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 14:40 சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. ஏன்? ஆவிக்குரிய வரங்கள் செய்யப்படும் போது பவுல் சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரத்திலே ஆவியினுடைய வரங்களை சொல்லிவிட்டு 13ஆம் அதிகாரத்தில் ஆவியின் கனிகளை சொல்லிவிட்டு 14ஆம் அதிகாரத்தில் அந்த தீர்க்கதரிசன வசனம் சொல்லும் போது நீங்கள் எல்லா சகலமும் நல்ல ஒழுக்கமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார், கிரமமாய் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தை படித்த தேவன் அது ஒழுங்கு கிரமமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த விளக்கு நேர்தண்டில் வெளியே எரிய வேண்டும், ஒழுங்காய் எரிய வேண்டும். அக்கினிகள் மற்றும் பலிபீடத்தின் காரியங்கள், ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், ஆசாரியனுடைய ஆடைகள் எல்லாம் ஒழுங்கு கிரமமாய், அவர் சிருஷ்டிப்பே ஒழுங்காய் இருந்தது. அவருடைய அந்த வேத புத்தகத்தினுடைய அந்த வட்டவணைகள் பாருங்கள், ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும், மத்தேயிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் கிரமமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒழுக்கத்தின் தேவன், நம்முடைய தேவன் ஒழுக்கத்தின் தேவன். 1 தீமோத்தேயு 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ குறைவானவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவானவர்களை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என அருமையானவர்களே. கொலோசியர் 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2:5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது என்ன சொல்லுகிறது? கொலோசியர் 2:5 சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்து ஆவியின்படி உங்களோடு கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மூலம் உங்கள் விசுவாசத்தின் உறுதியும் பார்த்து, ஒழுக்கம் அந்த பக்தியோடு கூட சேர்த்து, அந்த விசுவாசத்தோடு சேர்த்து ஒழுக்கத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? இணைக்க வேண்டும். நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய பெயரே ஒரு ஒழுக்கத்தின் தேவன். இந்த உலகத்திற்கு வந்தபோது அந்த அவர் உயிர்த்தெழுந்த போது அந்த கல்லறையிலே போய் பார்த்தாரெல்லாம். அந்த கல்லறையினுடைய அந்த வஸ்திரங்களை எல்லாம் அவர் எல்லாவற்றையும் அதை மடித்து வைத்து விட்டு போயிருக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு தேவன்! அவருடைய வாழ்க்கை ஒரு ஒழுக்கத்தின் வாழ்க்கை. ஒழுக்கத்தின் தேவன் உங்களை இந்த அந்த டிசிப்ளின் லைஃபுக்காக அழைக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஒழுங்கை கடைபிடியுங்கள். ஆண்டவருக்கு கேளுங்கள், ஆண்டவரே நீர் ஒழுக்கத்தின் தேவன், எங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தாரும். ஆண்டவர் உங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தருவார். அனுதின ஜெப வாழ்க்கையிலே, வசன படிப்பிலே, ஊழிய வாழ்க்கையிலே, எல்லாவற்றிலும் நீங்கள் ஒழுக்கமாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். நம்முடைய தேவன் ஒழுங்கின் தேவன், உங்களை ஒழுங்காக நடத்துவார். God bless you.